உத்தராயண காலங்களில் சூரிய பகவான், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார். இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து வழங்கியிருக்கோம். இதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அபிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அசாத்திய சாதக சுவாமின்னே அசாத்தியம் தாபகிம் மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. உலகத்தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம். அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னெல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க. நம்ம அது காப்பிரைட்ஸ் எல்லாம் வரலாம், அதனால நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம். அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு, எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக தட்சிணாயனம், உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை 4 யுகங்களாக பிரித்து அந்த 4 யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் 60ஆகவும் ஒவ்வொரு வருடத்தையும் 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். அதில் தட்சிணாயனம், உத்தராயணம் என்று 2 பெரும் பகுதிகள் காணப்படுறது. அந்த வகையில் தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது. இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த 6 மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் 6 மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது. அந்த வகையில் தென் திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னும், வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது. தமிழ் மாதங்கள் 12: சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த 12 மாதங்களில் சூரிய பகவான் 6 மாத காலங்கள் தட்சிணாயனத்திலும் 6 மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார். அந்த வகையில் தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்களும் தட்சிணாயன காலங்களாகவும், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும், தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது. இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம். இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார். அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட
இந்த உத்தராயண புண்ணிய காலங்களில் எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போகிறோம். நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்களில் இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸு எதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னா, நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும். அதற்கான லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. அதே போல் இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே. மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்மில் சிந்திக்கலாம். இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடைய கும்பராசி பக்த கொடிகளே, இந்த கும்பராசி சார்ந்தவர்கள்ட்ட ஒரு தனித்திறமை இருக்கும். சில சமயத்தில் எதிரில் வருபவர்கள் கோவப்பட்டா கூட ரொம்ப காமா அவளை தட்டி கொடுத்து அவள் தோளில் கையை போட்டு அண்ணா என்னென்ன பேசுகிறீங்க அப்படின்னு அவர்களையும் காமாக்கிடுவாங்க. அப்போ சண்டை போடணும்னு வர்றவன் கூட நண்பன் ஆகிடுவான். அதைத்தான் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடைய கும்பராசி பக்த கொடிகளே. கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலங்களில் 2வது பகுதி நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. நீங்கள் உங்களுக்கு பலவிதமான சிரமங்கள் ஏற்பட்டது, பலவிதமான கஷ்டங்கள் ஏற்பட்டது, முடிவெடுக்க முடியாமல் தவிச்சுன்றீங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பீரியடில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்க போகிறது. ஸ்பெசிஃபிக்காக 14/5/2025 பிறகு ஒரு ட்ரமெண்டஸான ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. அதற்கான ஃபவுண்டேஷன் ஒர்க்கை, கிரவுண்ட் ஒர்க்கை இப்போ பண்ண போகிறீங்க. உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி 2-11 அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்குது, குடும்பத்தில் நிறைய அழுத்தங்கள் காணப்படுறது, ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் காணப்படுறது எல்லாமே உங்களுக்கு வர சித்திரை மாதம் வந்தோன்னு ஒரு சேஞ்ச் கிடைக்க போகிறது. அதே போல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒரு மார்க்கில் போடுறது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கடினமாக வேலை பார்க்குறோம் சுவாமி, எங்களுக்கு ஒரு மார்க்கில் மிஸ் ஆகுது. அதே போல் கடினமாக நான் வேலை பார்க்குறேன் ஆனால் மார்க் வரமாட்டேங்கிறது. இளைஞர்கள் ஆஃபீஸில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்கிறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த சில பக்தர்கள் பல ஆண்டு காலம் ஒரே கட்சியில் இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையே அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கலாம் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க, இந்த சித்திரை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகிறது. அந்த எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. அதே போல் திருமண வயசில் எங்கள் குழந்தைகளுக்கு 30 வயசாக இருந்தது சுவாமி, பெற்றோர்கள்லாம் தவிக்கிறாங்க பாவம்.
அதுவும் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து, இது எல்லாத்த விட திருமணத்துக்கு பெற்றோர்கள் படுற பாடு. எத்தனை இடத்துக்கு அலைஞ்சிட்டு எத்தனை இடத்துக்கு போய் ஜாதகத்தை கொடுத்து ரொம்ப சிரமப்படுறாங்க. கவலைப்படாதீங்க. இந்த உத்தராயண காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் நாடி வரப்போகிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூசல்கள், இதில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஸ்மூத்தாக போயின்னு இருக்கும். பக்கத்துலேருந்து யாராவது தெருவுலையோ அக்கம் பக்கத்துலேயோ வருவாங்க, உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துருவாங்க. அந்த தகவல் வந்தோடனே குடும்பத்தில் ஒரு பாம்பு வெடிச்சிடும். இது நான் எதிரே பார்க்கலையே. நீங்கள் ரிலாக்ஸாக வீட்டுக்கு வருவீங்க. இந்த சமயத்தில் இந்த பாம்பு வெடிச்சோடனே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருவீங்க. இதில் நீங்கள் பயணித்து வந்த களைப்பு, அலுவலகத்தில் செய்த வேலை களைப்பு எல்லாத்தோட இந்த வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு பாம்பு வெடிக்கும் பாருங்கள். அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு ஒரு ட்ரமெண்டஸான சேஞ்ச் ஏற்பட போகிறது. முக்கியமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்க. எங்கேயும் ரியாக்ஷனை உடனே கொடுக்காதீங்க. உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் போய் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், அட்டமஸ்தானத்தில் போய் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டிய காலகட்டங்களாக திட்டமிடுங்கோ. சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுறது, ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவர் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர். குறிப்பாக மகர ராசி கும்பராசி சார்ந்தவர்களுக்கு இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது வாழ்நாள் முழுக்க அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதே போல் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.